நல்லது ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் தற்பொழுது இணைந்திருக்கின்றோம். மனிதர்களில் ஏராளமான இயல்புகள், பண்புகள், குணங்கள் அமைந்திருக்கின்றது. ஆகவே இதில் ஒருவருக்கு உதவக்கூடியதான் மிகப்பெரியதொரு இயல்பாக கருதப்படுகின்றது. அதிலும் இந்த சமூக சேவைகள் என்று சொல்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை ஓட்டத்தோடு எல்லோரும் நேரம் இல்லை என்ற ஒரு காரணம், அதே போல் யாராவது பெரியதொரு விபரீதமான சம்பவங்கள் ஏற்பட்டால் மாத்திரம்தான் அதற்கு நாங்கள் முன்வருகின்றோம். அப்படி கிடையாது. சிறு சிறு உதவிகள் மற்றவர்களுக்கு பெரியதொரு உதவியாக அமையும் தருணங்கள் அதிகளவாக இருக்கின்றது. உதவிகள் தேவையானவர்கள் அதிகளவாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன உதவி தேவை, எந்த நேரத்தில் தேவை, எப்படியான உதவிகள் தேவை என்று நாங்கள் அறிந்து அவர்களுக்கு செய்வோமாக இருந்தால் அது மிக பெரியதொரு புண்ணியமான ஒரு விடயம் என்று சொல்லலாம். நாங்கள் பெரிய பெரிய புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவதை விட சிறு சிறு உதவிகள் மூலமாக ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்வோமாக இருந்தால் அது மிக பெரியதொரு நன்றி கடனாக அமைகின்றது. ஆகவே எதற்காக இந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். சரி, சமூக சேவையாளர் ஒருவரைத்தான் இன்றைய தினம் நாங்கள் நேர்காணல் பகுதியின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய மோடு இணைந்து கொள்கின்றார் வத்தளை பிரதேச செயலகத்தின் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றும் அதேபோல் சமூக சேவையாளருமான திருமதி தனலட்சுமி அம்மா அவர்கள் தான் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நலமா இருக்கிறேன். முதல் தடவையாக நிகழ்ச்சி இதுதான் என்னுடைய முதல் தடவை. மிக்க மகிழ்ச்சி, மிக்க அன்போடு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். சரி, சமூக சேவையாளர் என்பது பெரியதொரு கடமை இல்லையா? இது செய்வதற்கு பெரியதொரு மனம் இருக்க வேண்டும், நேரம் இருக்க வேண்டும். இதெல்லாம் சரியான முறையில் முகாமைத்துவம் செய்து கொண்டு தான் இந்த சமூக சேவைகளில் ஈடுபட முடியும். இதில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? என்னை பொறுத்தவரையிலே சிறு வயதிலிருந்தே எனக்கு இந்த சமூக சேவையில் ஒரு ஈடுபாடு இருந்தது. பாடசாலை செல்லும் நாட்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயதிலே என்ற சமூக சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டது. சமய ரீதியான சமூக சேவைகள் தான் முதலில் ஆரம்பித்தேன். அதன் பிறகு அப்படியே வளர்ந்து இந்த பாடசாலை கல்வி நிறுத்தின பிறகு தொழிலும் சமூக சேவைக்கு சம்பந்தப்பட்ட தொழில் தான் எனக்கு கிடைத்தது. சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற ஒரு பதவி கிடைத்தது. அது எண்ணம் போலவே உங்களோட தொழிலும் அமைந்தது. அது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விதம். அது பெரிய ஒரு பாக்கியம் என்று நான் சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 1997ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தான் எனக்கு அந்த பதவியை நான் பெற்றுக்கொண்டேன். அதிலிருந்து இன்று வரையும் எனது சேவையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றேன். கேகாலை மாவட்டத்தில் தரணீகல பிரதேச செயலகத்தில் சுமார் 20 வருட காலங்களாக சேவையாற்றினேன். அதன் பிறகு கொழும்பு மாவட்டத்தில் அங்வெல்ல சீதாவக்க என்ற பிரதேச சபையில் சுமார் 5 வருடங்கள் சேவையாற்றினேன். அதன் பிறகு டிரான்ஸ்ஃபர் எடுத்து இங்கே கம்பா மாவட்டத்தில் வத்தளை பிரதேச சபையில் தற்போது சுமார் 3 வருட காலமாக சேவையாற்றி கொண்டு வருகின்றேன். சொந்த ஊர் இது அவிசாவில். சரி, நிறைய அனுபவங்கள் நிறைந்தவர். சரி, இப்பொழுது பார்த்தமாக இருந்தால் நல உதய அமைப்பின் செயலாளராகத்தான் கடமை புரிகின்றீர்கள். ஆகவே இவ்வாறான அமைப்புகள் வேறு இருக்கிறதா? வேறு என்னென்ன அமைப்புகள் இருக்கின்றன? இந்த அமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இது புதிய அலைகளை வட்டம் என்ற பெயரில் தான் இந்த அமைப்பு அமைந்துள்ளது. இதில் 4 பிரிவுகள் அடங்குகின்றன. ஒன்று பிரதம நிர்வாக குழு, மற்றது பெண்கள் மகளிர் அணி, இளைஞர் அணி, அடுத்து நாங்கள் சமூக சேவைகள் நல உதயம் என்ற ஒரு அணி. 4 பிரிவுகளாக நாங்கள் கடமையாற்றி கொண்டு வருகின்றோம். இந்த அமைப்பின் நோக்கம் என்ன குறிக்கோள்? மகளிர் அணி மகளிர் சம்பந்தப்பட்ட தன சேவைகளை செய்து வருவார்கள். கடந்த மாதம் மகளிர் தினத்தன்று நாங்கள் புதுச்செட்டி திருவிலே பெரிய ஒரு விழா கொண்டாடினோம், மகளிர் தின விழா கொண்டாடினோம். அந்த விழாவுக்கு பிரதம அதிதியாக எமது சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் கௌரவ சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அது வரவேற்கத்தக்க விடயம். மிக பிரமாண்டமாக அந்த நிகழ்ச்சியை நடாத்தினோம். சில கௌரவ அதிதிகளும் இந்தியாவிலிருந்து கூட வருகை தந்திருந்தார்கள். உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விடயம் அந்த நிகழ்வு. நாங்கள் எல்லா அணியினரும் சேர்ந்து தான் கலந்து ஆலோசித்து அந்த விழாவை நடத்தினோம்.
இப்போ வந்து சித்திரை புத்தாண்டு வரப்போகுது இல்லையா? இப்படி ஒவ்வொரு நல்ல சந்தர்ப்பங்கள், விழாக்கள், கொண்டாட்டங்கள் வருகின்ற பொழுது நிறைய விழாக்களை வந்து நீங்கள் ஏற்பாடு செய்கின்றீர்கள். ஆகவே சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் வரப்போகின்றது. என்ன மாதிரியான விழாக்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்? எங்களது புதிய அலைகலை வட்டத்தின் ஸ்தாபகர் கௌரவ ராதா மேத்தா சார் அவர்களுடன் கலந்துரையாடி இந்த முறை வத்தல பிரதேசத்தில் நாங்கள் ஒரு விழாவை கொண்டாடுவோம் என்று நாங்கள் முன்வைத்தோம். அவரும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அப்படி என்றால் நீங்கள் செய்யுங்கள், என்னுடைய முழு ஒத்துழைப்பை நான் தருகிறேன் என்று கூறினார். அதன் பிறகு நாங்கள் எங்கள் அணியில் கலந்துரையாடி சாருடனும் கலந்துரையாடி அங்கவீனர்களுக்கான, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சித்திரை புத்தாண்டு விழாவை கொண்டாடுவோம் என்று தீர்மானித்தோம். சிங்களத்தில் சொல்லுவார்கள் அவுதுச என்று. அதைத்தான் விளையாட்டு போட்டிகள் நாங்கள் செய்ய ஏற்பாடு செய்துள்ளோம். அது என்னவென்று கூறுவதென்றால், வத்தல மாற்றுத்திறனாளிகளை வந்து தெரிவு செய்தீர்கள். மற்றவர்கள் அனைவரும் தெரிவு செய்வது அங்க சம்பூர்ணமான உடல் அமைப்பை கொண்டவர்களை எடுத்துதான் விளையாட்டு போட்டிகள் செய்வார்கள். ஆனால் நாங்கள் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம், மற்றது அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளிக்கான விளையாட்டு போட்டியை செய்வோம் என்று தீர்மானித்தோம். அதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாக மாறியிருந்தது. கிட்டத்தட்ட வத்தல பிரதேசத்தில் 400 பேர்களை கொண்ட மாற்றுத்திறனாளிகள் பதிவு செய்யப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அந்த 400 மாற்றுத்திறனாளிகளை எடுத்து எங்களுக்கு விளையாட்டு போட்டி செய்வது என்பது பெரிய கடினமான ஒரு விடயம். அதில் நிரந்தரமாக கட்டிலில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், நடக்க முடியாதவர்கள். அப்படி சிலவர்களை ஒதுக்கி எங்களுக்கு அந்த வத்தல நகரசபை மண்டபத்தில் தான் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதிலையும் இட வசதி போதாது காரணமாக 40 பேர்களை மட்டும் தெரிவு செய்தோம். அதில் அது நல்ல கேள்வி ஒன்றவங்க. முதலாவது வந்து கண் தெரியாதவர்கள் 10 பேர், காது கேளாதவர்கள் 10 பேர், மற்றது கை கால் ஊனமுற்றோர் 10 பேர், வாய் பேச முடியாத 10 பேர் தெரிவு செய்தோம். இது தெரிவு செய்து பெரிய ஒரு கடினமான விடயமாக இருந்தது. 400 பேரில் 40 பேர் தெரிவு செய்வது என்பது பெரிய ஒரு வேலையாக எங்களுக்கு இருந்தது. ஆனாலும் ஏதோ செய்து முடித்து ஏற்பாடு செய்துவிட்டோம். அதன் பிறகு எங்களோட இந்த நல உதய அமைப்பின் கன்னி நிகழ்வாக தான் இதை நாங்கள் நடத்துகின்றோம். ஏனென்றால் 1980ஆம் ஆண்டு தான் இந்த புதிய அலைகலை வட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்தாபகர் கௌரவ ராதா மேத்தா ஐயா அவர்களின் தலைமையின் கீழ் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இது இலங்கையில் பல இடங்களிலும் இந்த கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு செயற்பட்டு கொண்டு வந்தது. அதன் பிறகு 83 கலவரங்கள் அப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டதன் பிறகு இது நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு 1990ஆம் ஆண்டுகளிலே சில இளைஞர் அமைப்பு, மகளிர் அமைப்பு இதெல்லாம் மீள் உருவாக்கப்பட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு சென்றார்கள். அந்த நல உதயம் என்ற அமைப்பு செயல்படுத்த முடியாமல் இருந்தது. அதன் பிறகு கௌரவ ராதா மேத்தா ஐயா அவர்கள் எங்களுடன் உரையாடி எங்களை அழைப்பிச்சு சென்ற ஜனவரி மாதம் இந்த நல உதயம் அமைப்பு மீள் உருவாக்கம் செய்யப்பட்டது. அதில் நான் செயலராக கடமையாற்றுகின்றேன். ஜெயனி கவிதா என்பவர் தலைவராக கடமையாற்றுகின்றார். மற்றும் உப செயலாளர், உப தலைவர் லதா, சுமதி, மற்றது இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்கார். அவர்கள் அனைவரும் இதில் அமைப்பாளர்கள். தலைவர் ஜெயனி கவிதா, உப தலைவர் சாந்தி மற்றும் சுமதி, செயலாளர் நான், உப செயலாளர் லதா, பொருளாளராக சுபப்பிரியன் என்ற தம்பியும் தற்போதைய குழுவில் அமைந்து எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு போகின்றோம். இப்படி பார்த்தமாக இருந்தால் இது வித்தியாசமானது ஒரு எண்ணத்தில் உருவாகியது ஒரு விடயம் என்று நாங்கள் சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகளை வைத்து சித்திரை விளையாட்டு போட்டிகளை நடத்துவது என்பது பெரியதொரு புண்ணியம் என்று நினைக்கிறேன். பெரியதொரு அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுடைய இந்த அமைப்புக்கும் நன்றிகள் சொல்ல வேண்டும். வரவேற்கத்தக்கது ஒரு விடயம். சரி, இந்த போட்டிகள் எப்போ
எங்கே வந்து நடைபெறுவதற்கு தயாராக இருக்கிறது? 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 2 மணிக்கு வத்தல நகரசபை மண்டபத்தில் நடைபெறும். இங்கு நாங்கள் முதலாவது மக்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டியது ஒரு முக்கிய விடயம், நாங்கள் 40 பேர்களை தெரிவு செய்துள்ளோம். அவர்களை மாத்திரம்தான் இந்த போட்டியில் பங்கு பற்ற செய்வோம். அவர்களுடைய பேர் பட்டியல் எல்லாம் எடுத்து அறிவித்திருக்கின்றோம். சரி, மற்றவர்கள் கோபித்துக் கொள்வார்களா? அதுக்காக வேண்டித்தான் தனிப்பட்ட ரீதியாக அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுப்பித்து அவர்களுடன் கலந்துரையாடினோம். பொதுவாக நாங்கள் அறிவிக்கவில்லை. அனைவரும் வருகை தந்தார்கள் என்றால் எங்களால் சமாளித்துக் கொள்ளக்கூடிய கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நல்லதொரு விடயம், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது. இந்த சித்திரை புத்தாண்டு காலங்களில் நிறைய கிராமிய விளையாட்டு போட்டிகள் வந்து இடம்பெறும். சித்திரை புத்தாண்டு முடிவடைவதோடு நிறைய கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் வந்து இந்த சித்திரை புத்தாண்டு போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் என்றால் அவருது உற்சவம் என்று நாங்கள் சொல்வோம், சிங்களத்தில் சொல்வோமாக இருந்தால் இதில் வந்து பல்வேறான கிராமிய விளையாட்டுகள் இடம்பெறும். அதில் எங்களுக்கும் பங்கு கொள்ளலாம். இது சந்தோஷமான ஒரு விடயம். ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். அவர்களுக்குள்ளும் நிறைய திறமைகள் இருக்கின்றது. அவர்களையும் நாங்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளையாட்டு போட்டிகளை வந்து வத்தலை பிரதேச செயலகத்தின் மூலமாக வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி. சொல்லுங்க. பிரதேச செயலகத்தினூடாக பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெறும். மண்டபத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நல உதய அமைப்பினூடாக. சரி, இந்த மாதிரியான சமூக சேவைகள் வந்து செய்கின்ற பொழுது மிகவும் வரவேற்கத்தக்கது ஒரு விடயம். சரி, இந்த சமூக சேவைகள் என்று சொல்கின்ற பொழுது வேறு என்னென்ன சமூக சேவைகள் வந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஏற்கனவே எங்களோட அமைப்பினூடாக நிறைய கிளினிக் சிகிச்சைகளை இலவசமாக செய்கிறார்கள். கண் பரிசோதனை, இரத்த தானம், சிரமதானம், இப்படியான சில இன்னும் பல சமூக சேவைகளை செய்தார்கள். விளையாட்டு போட்டிகள், அப்படியான பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அந்தந்த அமைப்புகள் ஊடாக அவர்கள் தெரிவு செய்து பெண்கள் அணி பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விடைகளையும் செய்தார்கள். இளைஞர் அணி இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விடைகளையும் செய்தார்கள். நாங்கள் சமூக சேவை தற்பொழுதுதான் ஆரம்பித்துள்ளோம். இதுதான் எங்களுக்கு முதலாவது பணியாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இந்த அமைப்பினூடாக செயல்படுகிறீர்கள்? இந்த அமைப்பினூடாக நிறைய விடயங்களை நாங்கள் செய்ய எதிர்பார்த்துருக்கோம். இந்த கொழும்பு பிரதேசத்தில் மட்டுமல்லாமல் இலங்கையில் எல்லா பிரதேசங்களிலும் சென்று நாங்கள் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இது முன்பு அப்படிதான் நடந்து உள்ளது. இலங்கையில் எல்லா மலையக பிரதேசம், ஊவா மாகாணம், சப்ரக மாகாணம், எல்லா இடங்களிலுமே இந்த கிளைகள் அமைத்துத்தான் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு சென்றார்கள். அது ஒரு குறுகிய காலத்துக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் காரணமாக தடைப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்கள் நன்றாக நடைபெறும் என்பதை நான் சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இந்த சமூக சேவைகள் செய்கின்ற பொழுது சிலர் நினைக்கலாம் இவர்கள் வந்து தனியாக சமூக சேவைகள் மாத்திரம் வந்து செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு வேறு எதுவும் வேலை இருக்காது, நிறைய நேரம் இருக்கும் இவர்களுக்கு, அப்படியெல்லாம் நினைப்பீர்கள். இருந்தாலும் நான் உங்களோடு பேசும்போது நீங்கள் சொன்னீர்கள் என்னுடைய அரசு உத்தியோகம், அதே போல் இந்த சமூக அமைப்புகள் மூலமாக நாங்கள் செய்கின்ற சமூக சேவைகள் தொடர்பாக சொல்லியிருந்தீர்கள். அதே போல் பார்ட் டைம் ஜாப் செய்வதாக சொல்லியிருந்தீர்கள், ஃபேமிலி தொடர்பாகவும் சொல்லியிருந்தீர்கள். சரி, முதலாவதாக நாங்கள் உங்களுடைய பார்ட் டைம் ஜாப் தொடர்பாக பேசலாமா? நிச்சயமாக நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றால், எந்த ஒரு பெண்ணும் எந்த தொழிலும் செய்யலாம். அவர்களோட திறமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு தொழில் கிடைக்கும். இருந்த போதிலும் மேலதிக என்ற ஒரு வருமானத்தை தேட வேண்டியது அவரது கடமை. அது கட்டாயம் அப்படி ஒரு கடமையை செய்து தான் ஆக வேண்டிய இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தண்ட குடும்பமும் தானும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் பெண் சம்பாதிச்சாகவே வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் எனக்கு 3 பிள்ளைகள், பாய்ஸ் 3 பேர் இருக்கிறார்கள், கல்வி கற்கின்றார்கள். மற்றது கணவர் ஒரு ஆசிரியராக கடமையாற்றுகின்றார். இந்த மகன்கள் சர்வதேச பாடசாலையில் கல்வி கற்றுகின்றார்கள். அந்த அடிப்படையில் பெரிய ஒரு செலவினம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக நான் ஒரு பார்ட் டைம் சென்ற காஸ்மெட்டிக் என் ஃப்ரெண்ட் ஒன்று தான்
செய்கிறா. அந்த க்ரீம் எல்லாம் அவவே செய்கிறா. அதை எடுத்து பிஸ்னஸ் செய்கிறது இருக்குது. மற்றது மெயின் வந்து லட்டு, ஸ்வீட்ஸில் வந்து லட்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. அது சித்திரை புத்தாண்டு, மற்றது தீபாவளி பண்டிகை, பொங்கல், திருமண விழாக்கள், இந்து விழாக்கள், அனைத்து விடயங்களுக்கும் எனக்கான அந்த ஆர்டர்ஸ் இருக்கும். அது நான் நல்லாவே செய்து கொண்டு போகிறேன். இப்படித்தான் நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து எப்பொழுதும் உந்த சக்தியாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு சிறப்பு நேர்காணல் பகுதிகளும் உங்களுக்கு பயன் தரும் வகையில் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்வது. ஆகவே பெண்கள் என்று சொல்கின்ற பொழுது சாதிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வெவ்வேறான திறமைகள் ஒளிந்திருக்கின்றது. அதை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். நாங்கள் இந்த தனலட்சுமி அம்மாவோடு பேசுகின்ற பொழுது சில நேரங்களில் அரசு உத்தியோகத்தர் என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்திற்குள் வேலை செய்ய வேண்டும் கண்டிப்பாக. அதே போல் சமூக சேவைகள், அதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். அதே போல் குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு முக்கியமாக நாங்கள் நேரம் ஒதுக்கி ஆக வேண்டும். பிள்ளைகள், கணவர், இப்படி வீட்டு சூழலை பார்க்க வேண்டும். அதே போல் பார்ட் டைம் ஜாப் செய்கின்ற பொழுது நித்திரை எல்லாம் பிரச்சனையா இருக்கும் இல்லையா? ஏனென்றால் நான் வேலை செய்யும் காரியாலயமும் எமது வத்தலை பிரதேசமும் என்னுடைய வீடும் அருகில் இருப்பதால் எனக்கு நன்மையாக. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில் சும்மா இருப்பதை விட எங்களால் என்னென்ன வேலைகளை செய்ய முடியும் என்று நாங்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நாங்கள் வளர்த்து கொள்வோமாக இருந்தால் சாதனை புரியக்கூடிய பெண்களாக உங்களுக்கும் மாற முடியும். சரி, தொடர்ந்து பேசலாம் அம்மா. உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கு யார் உதவி செய்கிறது இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் செய்வது, அதே போல் சமூக சேவைகள் செய்வதற்கு யார் உதவி செய்கிறது? மகன் என்ற மகன் 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேருமே இந்த பார்ட் டைம் ஜாபுக்கு உதவி செய்வாங்க. ஹஸ்பண்ட் அவர் மெயினானவர், அவரும் வந்து செய்வார். மற்றது வந்து சமூக சேவை என்று சொல்லுகின்ற பொழுது எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இது சம்பந்தமாக தெரியும். அதால் எங்களோட மகன்கிட்ட எல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது கூட அவர்கள் கூட மம்மி நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லா போய் செய்யுங்க. அவங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. என் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. மற்றது என் தங்கச்சி இருக்கிறான், தங்கச்சிட்ட ஃபுல் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. அவங்களும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் கால் பண்ணி பேசுவாங்க, இதை இப்படி செய்யுங்க, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற தங்கச்சியிடம் எப்படி போகிறீங்க, என்ன சாரி உடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அன்பாக கேட்டு நடந்து கொள்வாங்க அவங்க எல்லாரும். அதுவே பெரிய சப்போர்ட் இல்லையா? சில நேரங்கள் வந்து நமக்கு பக்கத்துணையாக யாராவது இருக்க வேண்டும். ஒரு சிறிய ஆறுதலான வார்த்தை கூட பெரியதொரு விடயமாக அந்த தருணத்தில் மாறும். சரி, இவ்வளோ வேலைகள் உங்களுக்கு இருக்கின்ற பொழுது வெவ்வேறு பகுதிகளில் வந்து நீங்கள் வெவ்வேறு வகையிலான தொழில் முறையில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு டைம் போதுமா? டைம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கொள்கிறீங்க நீங்கள்? அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை. நாங்கள் காலையில் முதலாவது கொஞ்சம் நேரத்தோடு எழும்புறது இருக்குது. அந்த ஆர்டர்ஸ்கள்லாம் வரும்போது நேரத்தோடு எப்படியுமே எழும்பிடுவேன். மற்றது ஈவினிங் வீட்டுக்கு போனாங்க கூட எங்களோட மகனுக்கெல்லாம் சமைக்க தெரியும். அவங்களும் சமைப்பாங்க. எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. சமைக்கும் போது இதை செய்யுங்க, மகள் என்ற குறை இல்லை, அதை அவங்க செய்வாங்க. அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல என்ற குடும்பம் செயல்படும். இந்த சமூக சேவைகள் என்று சொல்கின்ற பொழுது என்னென்ன அடிப்படையில் வந்து உதவிகள் வந்து செய்கிறீர்கள், அது தொடர்பாக தெரிந்து கொள்ளலாம் அம்மா. உதவிகள் என்று சொல்லுகின்ற பொழுது துப்புரவு பணியாட்களை நாங்கள் சென்ற முறை மகளிர் தின நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது சுமார் 15 பேர்களை நாங்கள் தெரிவு செய்து அந்த துப்புரவு பணியாட்களுக்கான பொதி வழங்கினோம். அது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் அந்தந்த இடங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் உதவி செய்வோம் என்ற தீர்மானத்தில் தான் இருக்கின்றோம். இந்த சமூக சேவைகள் செய்கின்ற பொழுது இந்த சமூக சேவை எப்படி ஆர்வம் வந்தது உங்களுக்கு? யாரையாவது பார்த்து இவரை பார்த்து நானும் ஒரு சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததா? என்ன மாதிரி? என்னோட தகப்பனார், என் அப்பா நான் சிறு வயதிலேயே அவர் இறந்துட்டார். ஆனாலும் எங்களோட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களோட அப்பா தான் இந்த கோயிலை கட்டினார். அந்த காலத்திலேயே நீ அவங்களுக்கு செய்யக்கூடிய சமூக சேவை அதாக தான் இருந்திருக்குது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு. அதன் பிறகு என்னுடைய அண்ணா மூத்தவர்
அவரும் சமூக சேவையில் ஈடுபாடு உள்ளவர். அவர் செய்வது சிரமதான பணிகள், விளையாட்டுத்துறையில் நல்ல ஈடுபாடு உள்ளவர். அப்படியான சில சமூக சேவைகளை அவர் செய்து வந்தார். அதை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம். அப்படியே தொடர்ந்து எங்களுடன் குடும்ப பின்னணியில் அப்பாவினுடைய வேலைகளை அம்மா எப்பொழுதுமே சுட்டி காட்டின தருணங்கள் வந்து ஞாபகம் வருகின்ற பொழுது நாமும் இதை செய்ய வேண்டிய ஒரு எண்ணம் இல்லையா? சரி, உங்களுடைய இந்த சமூக சேவை பணி மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் அம்மா. எங்களுடைய வீடுகளில் வந்து இருக்கக்கூடிய பெண்மணிகள், எங்களுடைய நேரம் இல்லை என்று சொல்லும் பெண்மணிகளுக்கு வந்து ஒரு நல்லதொரு உதாரணமாகத்தான் எங்களுடைய தனலட்சுமி அம்மாவை உங்களுக்கு உதாரணமாக காட்டலாம். தொழில், அதே போல் பிரத்யேக தொழில், அதை பார்ட் டைம் ஜாப், அதே போல் சமூக சேவையாளர், குடும்பம் என ரொம்ப பிஸியானவர். இருந்தாலும் பார்த்தீர்களா, பேசுகின்ற பொழுது ரொம்ப மென்மையாக அவருடைய விடயங்களை அழகாக பதிவு செய்திருந்தார். சரி, இன்று உங்களுக்கு பயன் தரக்கூடிய மறந்து மாற்றுத்திறனாளிகளான விளையாட்டு போட்டி நடந்த பிறகு நாங்கள் 10 பேர்களை தெரிவு செய்திருக்கோம். அவார்டு ஒன்று வழங்குவோம். சமூக சேவை செய்தவர்களுக்கான அவார்டு வழங்குறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அது வத்தலை ஏரியாவில் உள்ள சமூக சேவையாளர்களை தெரிவு செய்திருக்கோம். அது இந்த விளையாட்டு போட்டி நடந்து முடிந்த பிறகு நடக்கும். அதுக்கு சுமார் விருது வழங்கல் விழா நடைபெறும். சுமார் 250 பேர்களுக்கு நாங்கள் அழைப்புதல் வழங்கியிருக்கோம். பிரதம அதிதியாக எமது எப்ப நடக்க இருக்கிறது? அது அன்றைய தினமே தான் நடக்கிறது. போட்டிகள் ஆசிம் உமர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கௌரவ ஆசி உமர் அவர்கள் தான் பிரதம அதிதியாக வருகை தர இருக்கின்றார். சரி, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சித்திரை விளையாட்டு போட்டிகள் நிறைவு பெறுவதோடு விருது வழங்கல், அதே போல் சமூக சேவைகள் செய்பவர்களுக்கான விருது வழங்கலுக்காக 10 பேரை வந்து தெரிவு செய்து அவர்களுக்காக விருதுகள் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றதா? உங்களுக்கும் போய் மற்றவர்களுக்கு வந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், எல்லோருக்கும் பார்க்க முடியும். சரி, உங்களுக்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகளை, அவர்கள் எப்படி விளையாடுகின்றார்கள், என்ன மாதிரியான விளையாட்டு போட்டிகள் வந்து நடைபெற தயாராக இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் பேசியிருந்தோம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவிலோடு இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியை நிறைவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய மோடு இணைந்திருந்தார் வத்தலை பிரதேச செயலகத்தின் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றும் அதேபோல் சமூக சேவையாளர் திருமதி தனலட்சுமி அம்மா அவர்கள் தான் இன்றைய மோடு இணைந்திருந்தார். அதற்கு முன்னமாக நன்றிகளை தெரிவித்துக் நன்றி அம்மா. மேலும் நேத்ரா அலைவரிசையினூடாக என்னையும் அழைப்பித்து இந்த விழாவை பேட்டி கண்டமைக்காக தேவி மிஸ் அவர்களுக்கும் இங்கு உதவி புரிந்த அனைவருக்கும் மற்றும் எமது நலம் உதய அமைப்பின் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நல்லது ரசிகர்களே, உங்களுக்காக 2வது சிறப்பு நேர்காணல் பகுதி தயாராக இருக்கின்றது. 2வது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு விமல் அவர்கள் இணைந்து கொள்வார். இந்த அளவிலோடு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.